அதாவது இது எப்படி பார்க்குறோம்னா, இப்போ திமுகவினுடைய ஆட்சியில வந்து இந்த மலத்த வந்து கரைக்கிறது, அது குடிநீர்ல தொட்டியில கரைக்கிறது, அடுத்தவங்க வீட்ல அடிக்கிறது, இந்த மாரிலாம் வந்து திமுக ஆட்சியில தான் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. ஆமா. அப்போ சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கிறதுக்கு அவருடைய ஆட்சிக்கினுடைய சாட்சி தானே! குடிநீர் தொட்டியில மலம் கலந்ததுக்கு கிட்டத்தட்ட இது 2 வருஷம் ஆயிடுச்சு. அது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லையா அது? இதுவரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா? யாரையுமே கண்டுபிடிக்கல. உளவுத்துறைலாம் பெரிய பெரிய உளவுத்துறைலாம் இருக்குது. அவங்கலாம் இன்னும் கண்டுபிடிக்கல. கடைசியில இப்போ இதில் வந்து சவுக்கு சங்கர் வீட்டில அவர் ஏதோ ஒரு உண்மையை வந்து பேசிட்டாருங்கிறக்காக, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து அவர் வந்து அம்பலப்படுத்தியிருக்காருங்கிறக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. சவுக்கு சங்கர் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமா வந்து பல தடவை அவங்கள சிறைப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் சிறைப்படுத்தினால அவரும் கோவப்பட்டு சில விஷயங்களில் வந்து அவதூறு ஒன்றும் சொல்லலையே. அவதூறாக ஒன்றும் அசிங்கமாக பேசலை, அவதூறு பரப்பலை. உண்மையை பேசியிருக்கு. ஊழல் நடந்திருக்கு, இந்த இடத்துலலாம் ஊழல் நடந்திருக்கு, இந்தந்த வகையில் இவ்வளவு தொகைகள் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கிறது சொல்லியிருக்காங்க. இதான உண்மை. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது. நாங்கள் அப்படி பண்ணலை, நாங்கள் அப்படி செய்யலை நிரூபிக்கணும். இப்போது ஒரு குற்றச்சாட்டு ஒரு திருமலை வைக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அவர்கிட்ட போய் சண்டை போடுறதோ, ஆட்களை ஏவிட்டு அடிக்கிறதோ, இல்லைன்னா ரவுடிகளை வச்சு பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து ஜனநாயக முறைக்கு ஆகாதில்ல. அது விரோதமானது இல்லை. அதுக்கு பதில் சொல்லணும். ஜனநாயக முறைப்படி பதில் சொல்லணும். அதான். ஆனால் இது மிகப்பெரிய தவறு. இதை வந்து நம்ம ஆளுங்கட்சியை தான் நம்ம கண்டிக்கணும். யார் யாரமோ பண்ணாங்கன்னா அவங்க கூட்டணி தானே, யார் யாரும் அவங்க கூட்டணி தானே சொல்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பண்ணக்கூடிய காலங்களில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா? சட்ட ஒழுங்கு இப்படி இருந்ததா? இல்லையே, நல்லா தான் இருந்தது. 1969க்கு பிறகு தானே தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் ஆகிருக்கு. 1969லேருந்து நானும் இந்த அரசியலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 69க்கு பிறகு அரசியல் பூரா இப்படி தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பூரா இப்படி தான் சந்திச்சிருக்குது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கொலைகள், கற்பழிப்பு கொலைகள், அடுத்தால பாலியல் பலாத்காரம், பாலியல் ஆள் கடத்தல், ரவுடிகளுக்குள்ளே ஒருத்தனை குடிபோதையில் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறான், கொலை. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நேற்று ஒரு கணக்கெடுப்பில் ஏதோ போட்டாங்க. 4 ஆண்டு காலத்தில் 1100 கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும். தமிழ்நாட்டில் மொத்த கொலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேலே சொல்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனையாக இருக்குது. அதை தடுக்க முடியல. ஏன்னா ஒரு திறமையான ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் இருக்கணும். பெருந்தலைவர் காமராஜர் வழி காலங்களில் 1967 வரைக்கும் போலீஸ் துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க. அந்த 67க்கு பிறகு திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ, அப்போ அண்ணாதுரை அவர்கள் 67ல் முதலமைச்சராக இருந்தாங்க. 69 வரை அவங்க இருந்தாங்க. அப்பவும் வந்து போலீஸ் அமைச்சர் வந்து கிடையாது தனியாக. அதுக்கு முன்னால் கக்கன்ட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த அமைச்சர் வந்து காமராஜர் காலத்தில் வந்து கக்கன்ஜி வந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த போலீஸ் அமைச்சராக இருந்தாருன்னாச்சுன்னா அவர் எப்படின்னாச்சுன்னா, எந்த ஒரு போலீஸுக்கும் இந்த மாதிரி மரியாதை குறைச்சல் கிடையாது. போலீஸ் தலையிடவே மாட்டார். அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. போலீஸ் துறை அவங்க வேலையை பார்க்கும். கக்கன் மந்திரி அவர் வேலையை அவர் பார்ப்பார். ஒரு நாள் கூட அந்த போலீஸ் துறையில் அவங்க அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து கக்கன் இருக்கிற காலங்களில் வந்து இந்த டிஜிபி பதவிங்கிறது கிடையாது. ஐஜி பதவி மட்டும்தான். ஐஜி அருள்ங்கிற ஒருத்தர் இருந்தார், திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் இருந்தார், ஐஜி அருள்ங்கிறவர். அவர்லாம் ஒரு கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர் காமராஜர் காலத்தில். அந்த மாதிரிலாம் இருந்தவங்க. அந்த மாதிரி காவல்துறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்காக தான் வேலை செய்கிறாங்க. அதுக்கு பயந்து செய்கிறாங்களா? உண்மையிலே அவங்க பயந்து தான் செய்கிறாங்களா? இல்லை பயப்படாமல் அவங்களா செய்கிறாங்களா? அது என்னன்னு எனக்கு புரியல. அது சட்ட ஒழுங்கு முதல்ல மாற்றணுங்க. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்போது நான் கடந்த ஒரு காணொலியில் கூட பேசியிருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள், அதாவது கிட்டத்தட்ட 9 வயது 10 வயது சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஒரு பள்ளிக்கு போயிட்டு திரும்ப அது வந்து வருமா, வந்து சேருமா அப்படிங்கிறது அந்த தாய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. ஒவ்வொரு தாய்மாருக்கும் இன்றைக்கு அந்த மாதிரி தான் ஒரு கவலையாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது. அதேமாதிரி கல்லூரிக்கு ஒரு 16 வயசு, 17 வயசு, 18, 19 வயசு வாலிப பிள்ளைகள் போகும்போது அவங்க போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுவாங்களா, நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் வந்துருமான்னு அவங்க வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு தாய்மார் இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் பெற்றவங்க. இன்றைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்காக தான் இருக்குது. ஆனால் அதைத்தான் நானும் கூட சொல்கிறேன். சில நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களே, ஓட்டுக்கு காசு வாங்கும்போது இதெல்லாம் நினச்சி பார்க்கணும்.
இந்த மாதிரி நம்ம ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம ஓட்டு போட்டதுனால தான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்குலாம் சீரழிஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவில் இருக்குது அப்படின்னு பெண்கள் வந்து அது பெண்களும் ஆண்களும் தேர்தல் நேரங்கள் வந்து அந்த ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க பற்றியில் அப்போ சிந்திக்கணும். இதை நம்ம குடும்பத்தை பற்றி சிந்திக்கணும் நல்லா. அதனால் இதெல்லாம் வந்து வருங்காலங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. காவல்துறை என்பது தனி, அது சுயமாக விடணும். அதை அவங்க வந்து என்ன தெரியுமா, அவங்க வேலையை அவங்க பார்க்கறதுக்கு அவங்கள விடணும். இது எந்த அமைச்சரும் விடுறது கிடையாது, முதலமைச்சரும் விடுறது கிடையாது. இவங்களுக்கு தான் என்னதோ சும்மா அவங்கள கைப்பாவையாக ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. காவல்துறை வந்து நல்ல முறையில் வந்து அவங்க வந்து நியாயமான முறையில் நடக்கிறதுக்கு அவங்களே செயல்படணும். அது யாரும் தடுக்கக்கூடாது, யாரும் தலையிடக்கூடாது. அரசு தலையிடவே கூடாது அதில். அப்புறம் தான் நியாயமான ஒரு அது சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும். கேளுங்க. அதாவது இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ முக்தார் வந்து சொல்கிறது வந்து அவர் ஆள் நல்லா அழகாக இருக்கார், சினிமாவுக்கு நடிக்க போகலாம். அந்த ஜெயலட்சுமி கூட சினிமாவுக்கு நடிக்கலாம், ஜோடி பொறுத்து நல்லா இருக்கும். நான் கூட அன்றைக்கி நினச்சேன், நீ இப்படி சீமானை பற்றி பேசுகிற சீமானோட சேர்த்து இணைச்சி பேசுகிறத விட அழகாக சினிமாவுக்கு போகலாம். கன்னட சினிமாவுக்கு போகலாம், தமிழ் சினிமாவுக்கு முக்தார் போகலாம். முக்தாருக்கும் அவளுக்கும் அந்த விஜயலட்சுமிக்கும் ஜோடி பொறுத்து நல்லாயிருக்கும், நல்ல வருமானமும் கிடைக்கும். சினிமாவில் நடிச்சாச்சுன்னா அவரெல்லாம் இதில் இருக்க தான் வேஸ்ட் என்ன பொறுத்தளவில். தம்பி முக்தாருக்கு நான் வேண்டுகோள் எடுக்கிறேன், நீ மரியாதை போய் சினிமாவில் போய் நடிடா, உனக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்டா. இப்படி சீமானையே பேசி திட்டாலே அதை சீமான் தம்பிகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அது புரிஞ்சிக்க. திடீர்னு ஒரு நாள் கோவம் வந்தால் வேறு ஏதாவது பண்ணிடுவாங்கடா ஒன்று. இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு அசிங்கமாக பேசாது. சீமானுடைய மனைவி பேசுகிறது, அவங்க அம்மாவை பேசுகிறது, சீமானை பேசுகிறது, யாரெல்லாமோ சேர்த்து வச்சு பேசுகிறது. ஏடா எத்தனை பேர் அரசியல் யோக்கியமான அரசியல் இருக்கான்னு எவனா ஒரு யோக்கியமான அரசியலாக இருக்கான்னு சொல்லு. முக்தார, நீ ஆதரிக்கக்கூடிய கட்சிக்காரன் எவனா அந்த தலைவனுக்கு யோக்கியமான ஒரே ஒரு சொல்லு, என்கிட்ட பேச சொல்லு. 1967 எடுத்துக்க. 1967 இப்போ இருக்கிற கட்சிகளில் எந்த ஒரு தலைவனாவது நல்ல யோக்கியமான ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லு. அப்படி ஒரு தான் நிப்பாட்டு என் முன்னாடி. அல்லது நான் வாரேன் ஒரு நாள் டிவிக்கு வரேன், நம்ம ரெண்டு ஒரு நேரலையாக பேசுவோமா? நான் பேசுகிறேன். அதனால் இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசாத. என்ன உன் வயசுக்கெலாம் நீ வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கிற, பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணுமே. யாரை வேணாலும் அசிங்கமாக பேசாத. அதுக்கு தண்டனை, மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் போதுக்கு, புரியுதா? ஏதோ மீடியாவில் உட்காந்துட்டு அவன் பொண்டாட்டி பேசுகிறது, இவன் பொண்டாட்டி பேசுகிறது, இதெல்லாம் பார்த்துக்க. வெளியே நடமாட முடியாத அளவில் பண்ணிவிடுவாங்க. பார்த்துக்க. தம்பிமார்கள் கோவத்தில் இருக்காங்க. நாம் தமிழர் தம்பிக்காரங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நிச்சயமாலாம் அசிங்கமாக பேசுகிறது. இதே மாதிரி நீ ஸ்டாலினி பேசுறியா? ஸ்டாலின் பையனை பேசுறியா? இல்லை பேசுவே நீ? அவங்களெல்லாம் பேச முடியாதுல்ல. இல்லை பேசுவேன்னு கேட்குறேன், அவங்கள பேச முடியாதுல்ல. அவன் நொங்க எடுத்துருவாங்கள பேசுனா. அப்போ இவனை இழிச்ச வாங்கி நினச்சிக்கிட்டு சீமானை பேசுறது, சீமானோட தம்பிகளை பேசுறது, சீமா வீட்டில் குடும்பத்தை பேசுறது, இதோடு நிறுத்திக்க. மரியாதை கட்டி வரும் பார்த்துக்க. ஏன்னா ஒன்றை மாதிரி ஆளை 1000 பேரை பார்த்தாள் அரசியலில், புரியுதா? நல்லா அண்ணா காலத்துலேருந்து பார்த்தாள், எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தாள், கருணாநிதி காலத்தில் பார்த்தா, இந்திரா காந்தி காலத்தில், காமராஜர் காலத்தில் அரசியல் பண்ணாள். புரியுதா உனக்கு? ஆமாம், நீ எல்லாம் வெறும் ஒரு ஜுஜிபி பதுக்க. அரசியலை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் அரசியல் ரொம்ப அதிகம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஒன்றோட அதிகம் தெரிஞ்சவங்களாம் கோடானு கோடி பேர் இருக்காங்க. ஏதோ நமக்கு தான் நிறைய அரசியல் தெரியும், புதுசாக வந்து ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசாத. அதை அசிங்கம் பார்த்துக்க. மீடியாவுக்கு கெட்ட பேராயிரும் பார்த்துக்க. திரும்ப அப்படி பேசாத. அதை வன்மையாக கண்டிக்கிறேன் நான் முக்தாரை.